அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க. நியூ ஹாலண்டில் 4710 4 வீல் டிரைவுங்க, 48 HP கேட்டகரியில் வரக்கூடிய இந்த டிராக்டரோட PTO பெர்ஃபார்மன்ஸுங்க. பின்னாடி சக்திமானில் செமி சாம்பியன் 42 பிளேடு போட்டிருக்கிறாங்க. லோ செகண்ட் கியரில் வந்து ஓட்டுறாங்க. இந்த எடுக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தாங்க கொடுமுடியில் வந்து எடுக்கிறாங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. 4 வீல் டிரைவில் லோ செகண்ட் கியரில் 1500 RPMல 540 PTO RPMல வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மக்காசோளம் போட்ட காடுங்க. ஒரு அளவு பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் ஓட்டி விட்டுட்டு ரெண்டாவது அளவு பார்த்தீங்கன்னா லோ செகண்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் ஓட்டி கொடுக்குறாங்க. ரொட்டாவேட்ரு கல்டிவேட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 அளவு ஓட்டி கொடுத்தா 4500 ரூபாய்ங்களாமா ரொட்டாவேட்ரு. ஒரு கல்டிவேட்ரு ஓட்டி ரொட்டாவேட்ரு ஓட்டினா 3500 ரூபாய்ங்களாமா. லோ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கர் வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் வந்து ஓட்டி முடிச்சிடுறாங்களாமா. லோ ஃபஸ்ட்டில் மட்டும் ஓட்டினா அப்படின்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுதுங்களாமா. 3000 மணி நேரம் இந்த டிராக்டர் ஓடிடுச்சுங்க. ஃப்ரண்ட் லேயர் வந்து போயிடுச்சு. இவங்க சேத்தளவும் ஓட்டுவாங்க, கல்டிவேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இதே சேம் டிராக்டரில். அதனால் பின்னாடி டயர் பார்த்திங்கன்னா ஒரு 30% இருக்குதுங்க. 3000 மணி நேரம் ஓட்டினதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறாங்களாமா. வேறு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆளினெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பெஸ்ட் டிராக்டராக இருக்குதுங்களாமா. 3000 மணி நேரம் ஓட்டினதில் கஸ்டமர் ஃபீட்பேக்கோட வீடியோ போடுறேங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாருங்க. அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க, எந்த ஊருங்க? ராஜேஷ்குமாருங்க, சம்மங்கோட்டை புதூர். நீங்கள் எத்தனை வருஷமாக டிராக்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணுறேங்க. என்னென்ன பிராண்டெல்லாம் ஓட்டிக்கிறீங்க? மகேந்திரா, சரிங்க, சுவராஜ், நியூ ஹாலண்ட் 4710. இதை எடுத்து எத்தனை ஹவர் யூஸ் பண்ணிக்கிறீங்க? இதை எடுத்து 3 வருஷம் ஆகுதுங்க. 2023. சரி, 3000 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க. உங்கள் ஏரியா சாயில் மண்ணெல்லாம் எப்படி இருக்குங்க? இங்கே களிமண் இருக்கும், செம்மண் இருக்கும். ரெண்டுமே கலந்ததுங்க. இப்போ களிமண் பூமி இருக்குங்க? ஆமாம், இது களிமண். நம்ம இருக்கிறது அந்த களிமண்ணுங்க. ஓகேங்க. அதிகமாக களிமண் தான் ஓடுங்க வண்டி. சரிங்க. இந்த டிராக்டரில் இருக்கிற கீர் ஆப்ஷனு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு செட் ஆகுதுங்களா? ஓகேவா? அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க எல்லாமே. சரி, ஆமாம், காட்டுக்கு வந்த மாதிரி கியர் ஆப்ஷன் மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டிராக்டர் யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து எப்படி இருக்குங்க? கீர் ஆப்ஷன், PTO ஆப்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி செட் ஆகுது? எல்லாமே நல்லா இருக்குதுங்க. மொத்தம் செட்டில் கியர் இருக்குது. அதே மெயின். தென்னை மரத்துக்குள்ள ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ஃபார்வேர்டு போடுறதுக்கு நல்லா இருக்குது. அதிகமாக என்னென்ன இம்ப்ளிமெண்ட் வச்சுக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் ரொட்டேட்ரு, சரிங்க, ஆம் கலப்பை, ஸ்ப்ரிங் கலப்பை, 5 கலப்பை, இதுதான் அதிகமாக. இந்த ரொட்டேட்டர் தான் ஓடும் நம்ம. அதிகமாக ரொட்டாவேட்டர் தான் ஓடும். ஆமாம், கல்டிவேட்ரு ரொட்டாவேட்டர் இந்த இம்ப்ளிமெண்ட். ஆமாம் ஆமாங்க, வேறு இது டெய்லரு இது மாட்டல. சரிங்க. பூரா 3000 மணி நேரம் உழவு தான் ஓடி இருக்குது. பூரா ட்ரை லேண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை சேத்தளவு யூஸ் பண்ணுவீங்களா? சேத்தளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓ, அதுக்கு யூஸ் பண்ணி தருக்கிறீங்க. ஆமாம் ஆமாங்க. 4 வீல் டிரைவில் அந்த சேத்தளவுக்குலாம் யூஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்குதுங்களா? அதில் ஸ்லிப்பேஜ் இருக்காது. சரிங்க, நல்லா இருக்குது. இப்போ எல்லாம் ரொட்டேட்டர் தான் கேட்குறாங்க. கேஜுவலாக யாரும் கேட்குறது இல்லை. ரொட்டேட்டர் தான் மெயினாக கேட்குறாங்க. கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணுறதுக்கு? நல்லா இருக்குதுங்க. சில எதாவது வீல் ஸ்லிப்பேஜ் இல்லை. ஹோட்டல் அது பாட்டுக்கு போது. மைலேஜும் நல்லா இருக்குது. சரிங்க. 2 வீல் டிரைவ் காட்டிலும் 4 வீல் டிரைவ் நாம் லிவரில் கை வைக்கணுங்கிறது கிடையாதுங்களா? சரிங்க. நல்லா லெவலாக அது பாட்டுக்கு கரெக்டான அந்த டெப்த் மட்டும் செட் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். உங்கள் ஏரியாவில் எப்படி ஹவர் கணக்கில் ஓட்டுறீங்களா ஏக்கர் கணக்கு? இல்லை, ஏக்கர் கணக்குங்க. ரொட்டாவேட்டரில் என்ன கியரில் யூஸ் பண்ணுறீங்க? லோ செகண்டு, லோ ஃபஸ்ட்டு. கல்டிவேட்டர்லாங்க? லோ டாப்பு. சரிங்க. மறுபடியும் இது 5 கலப்பைனா லோ தேர்டு. அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஏக்கர் வந்து எவ்வளோ நேரம் ஓடுதுங்க? 5 கலப்பையும் 2 மணி நேரம் ஓடுங்க. சரிங்க. இது ரொட்டேட்டர் 2.5 to 3 மணி நேரம் ஓடுங்க. 2 அளவுக்குங்க? 2 அளவுக்கு. ஒரு அளவுனா எவ்வளோ நேரம் ஓடுதுங்க? ஒரு அளவுனா காட்டை பொறுத்துங்க. ஃபீல்டு எப்படி இருக்குது? 1.5 மணி நேரம் கூட ஓடும். ஒரு வயல் பெரிய வயலாக இருந்தால் 1 மணி நேரத்துக்கு கூட வண்டி வந்துடும். சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காட்டை பொறுத்துங்க. மற்றபடி உங்களுக்கு கம்ஃபர்டெல்லாம் எப்படி இருக்குதுங்கண்ணா வண்டி ஓட்டுறதுக்கு? வண்டி நல்லா இருக்குதுங்க, சலுப்பு இருக்காது. பொழுது வரைக்கும் யூஸ் பண்ணாலும் ஹீட்டு அந்த ஹீட்டெல்லாம் வரதில்லை. ஹீட்டுங்கிறது நியூ ஹாலண்டில் இல்லை. சரிங்க, அரவா இல்லை. மற்ற இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் வந்துருக்கு? கம்ப்ளைண்ட் இது வரலைங்க. 3000 மணி நேரம் யூஸ் பண்ணதில் இது வரைக்கும் எந்த எதாக இருந்தாலும் மட்டும் சொல்லுவோம். மறுபடியும் பூமி இருக்கிற மிஷின் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க? கரெக்டாக பண்ணிடுவோம். கூப்பிட்டு சொன்னோம்னா நம்ம சர்வீஸில் கூப்பிட்டு சொன்னோம்னா கரெக்டாக மெக்கானிக் தாட்டி விட்றாங்க. கரெக்டான டைமில் வந்து கரெக்டாக நல்லா பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்க சரிங்க. ஓகே, சரி, நன்றிங்க.
நியூ ஹாலண்டில் 4710 XL யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா. டாப்லிங் பெட்டு பார்த்தீங்கன்னா டம்மி பெட்டு போட்டிருக்கிறாங்க. பிடிஓ யூசேஜ் இதுக்கு எல்லாத்துக்குமே டம்மி பெட் போட்டால் அந்த டாப்லிங் பெட் லைஃப் வந்து வருங்க. அதுக்காக டம்மி பெட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன ரேட்டுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாடல் டிராக்டர் எடுத்தாலும் கொஞ்சம் ஆர்பிஎம் வந்து சேர்த்து வச்சு ஓட்டணுங்க. இவோக்கா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎம் சேர்த்து வச்சு ஓட்டுற மாதிரி தான் வந்து இவோக்கா இன்ஜின் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அது நியூ ஹாலண்டு 5510 இருந்தாலும் சரி, 4710, 3600 -2 XL, 3630, 3600 நார்மல் டிஎக்ஸ் மாடல், என்ன மாடல் எடுத்தாலும் கொஞ்சம் இவோக்கா இன்ஜினில் ஆர்பிஎம் சேர்த்து வச்சு ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். லோ ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும். எப்போவுமே அதை வந்து நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஆர்பிஎம் கம்மியாக வச்சு ஓட்டினா தான் மைலேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நியூ ஹாலண்டோட இன்ஜின் டிசைனே அந்த மாதிரி தாங்க. நீங்கள் வந்து ஒரு 1600 ஆர்பிஎம் வச்சுட்டிங்க அப்படின்னா அதே ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணி ஓடுறக்க ஆரம்பிக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. நியூ ஹாலண்டை வச்சு ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டாக தெரியுங்க. மக்காசோளம் போடுறக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த டிராக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.